இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் 66வது பயண தரிப்பிடமான பிபிலையை இன்று சென்றடைந்தது. மக்களின் அமோக வரவேற்புக்கு மத்தியில் தேசத்தை ஒன்றிணைக்கும் வாகன தொடரணியின் 22வது நாள் பயணம் பண்டாரவளையில் இன்று ஆரம்பமானது. இன மத ஜாதி வர்க்க பேதங்களை மறந்து மக்கள் இன்றும் அணிதிரண்டனர். நேற்றைய பயணத்தின் இறுதி அம்சமாகவும் இன்றைய பயணத்தின் ஆரம்பமாகவும் முத்தாய்ப்பாகவும் பண்டாரவளையில் நேற்றிரவு இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. மக்கள் புன்முறுவல் பூத்தவாறு வாகன தொடரணியை இவ்வாறு வரவேற்றனர். வர்க்க பேதங்களையும் இன்ன மத மொழி வரையறைகளையும் தகர்த்து மக்கள் ஒற்றுமையாக அணிதிரண்டு தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணியை வரவேற்றனர். நான் வெளிமாடைக்கு இதனை பார்ப்பதற்காக மிகவும் ஆவலுடன் சென்றேன். ஆனால் அங்கு என்னால் பார்க்க முடியாமல் போனது. ஆகவே காலையிலேயே பண்டாரவளை நகருக்கு வந்துவிட்டேன். எனது ஆசை நிறைவேறிவிட்டது. எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுல கலந்துக்கிறத நினைச்சு பெருமைப்படுறோம். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் தரிப்பிடமான பண்டாரவளை நகரம் இந்த மகத்தான பயணத்தின் பசுமை நினைவுகளை தன்னகத்தை உள்வாங்கிக் கொண்டது. ரன்பூமி தொடரணியில் ஒவ்வொரு இடத்திலும் இலங்கை மக்களின் மேன்மையினை வெளிப்படுத்த இலங்கையர்கள் முயற்சிப்பதை அவதானிக்க முடிந்தது. உங்களது உன்னதத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏதேனும் தடைகள் இருக்கின்றதா? இல்லை. இலங்கையில் எதை காண வேண்டுமோ அதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறுகிய காலத்தில் ஐக்கிய இலங்கை கட்டி எழுப்பப்பட்டுள்ளதையே இது காண்பிக்கின்றது. கொழும்பு துறைமுக திட்டம் குறுகிய காலத்தில் மேன்மையினை வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. பண்டாரவளையிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த வாகன தொடரணியை வீதியின் இரு மரங்களும் குழுமியிருந்த மக்கள் தேசிய கொடிகளை அசைத்தவாறு வரவேற்றனர். பதுளை மக்களும் தத்துணிவுடன் இந்த பயணத்தில் இணைந்து கொண்டனர். தமிழ் மக்களாகிய நாங்கள், சிங்கள மக்களாகிய எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் உண்மையிலே வாகன பேரணியை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். ஊவா வெள்ளசை மாகாண மக்கள் அனைவரும் சகல இன மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த வாகன பேரணியை நாங்கள் மகிழ்வுடன் வரவேற்பதோடு பதுளையிலிருந்து பிபிலை நோக்கி பயணித்த வாகன தொடரணி ரம்மியமான இலங்கையின் நினைவுகளை பதிவு செய்து கொண்டு பயணத்தை தொடர்ந்தது. பிபிலியை வந்தடைந்த பேரணியை மேலை தேச வாத்தியங்களுடன் முழக்கத்துடன் வரவேற்கப்பட்டது. பிபிலை மக்களும் திரண்டு வந்து இந்த பயணத்திற்கு தமது அமோக ஆதரவை வழங்கினர். ஜாதி குலமால பேத வசேன் பெதிலை நட்டுவ இன மத குல பேதங்களில் பிளவுபட்டிருக்காது. இந்த நாட்டில் பிறந்த நாம் ஒன்றாக வாழ வேண்டும். இந்த செய்தியை சிரச ஊடக வலையமைப்பு முழு நாட்டிற்கும் கொண்டு செல்கின்றது. சக்தி சிரச நியூஸ் போஸ்ட் கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஒன்றிணைந்து முன்னெடுக்கும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் நாளை மொனராகலையில் தனது பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. நாளை முற்பகல் 11 மணிக்கு புத்தளவை சென்றடைய உள்ள வாகன தொடரணி வெள்ளவாயவில் தனது பயணத்தை நிறைவு செய்ய உள்ளது. எமது உன்னத தேசத்திற்காக நீங்களும் ஒன்றிணையுங்கள்.